வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டியூஷனில் எஸ்டிடி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து தனியாக பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது போக வந்து சோஷியல் சயின்ஸ்க்கும் ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ்க்கான ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ், இவிஎஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாம் சேர்த்து. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு வந்து டெஸ்ட் வச்சு போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ், ஓகேங்களா? ஸோ தமிழுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பிக்க போகிறோம். ஓகேங்களா? வரக்கூடிய 17ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெஸ்ட் பேஜ். ஏன்னா இந்த ஃபைனல் டைமில் இருக்கக்கூடிய 40 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து இப்போ இந்த தமிழ் டெஸ்ட் பேஜ் வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, சரி எங்களுக்கு இங்கிலீஷ் ஓகே பக்காவாக பண்ணி முடிச்சிட்டோம், பிரச்சனையே இல்லை, எனக்கு தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா தேவை சார், நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கேன், எனக்கு தமிழ் வந்து அந்த அளவுக்கு கவர் பண்ண முடியல, எங்களுக்கு வந்து டெஸ்ட் பேஜ் போடணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வரக்கூடிய 17லேருந்து டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டெஸ்ட் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழுக்கான டெஸ்ட் பேஜ். ஓகேங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுங்க, தமிழுக்கான டெஸ்ட் பேஜ். இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேஜ். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் முழுக்க ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் தான் எழுத போகிறீங்க. டோட்டலாக உங்களுக்கு வந்து 21 டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? 1லேருந்து 10 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 21 டெஸ்ட் இருக்கும். எல்லா டெஸ்ட்டுக்குமே வந்து 30 கொஸ்டின்ங்க. ஓகேங்களா? ஸோ இது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மட்டும் ஓகே 2022 நடந்த டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 எல்லா கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்லீப் டெஸ்ட்டாக வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1800 கொஸ்டின் மேலே தமிழ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. இந்த 1800 கொஸ்டின் தான் உங்களுக்கு தமிழானது ஒரு என்ன சொல்லலாம் ஒரு 25+ வரும் கண்டிப்பாக. ஓகேங்களா? இது வந்து எங்கே யூஸ் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வுக்கு யூஸ் ஆகும், தமிழுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோக்கு கீழே ஆல்ஃபா கோச்சஸ் என்ற ஆப் இருக்குது. அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த டெஸ்ட் பேஜ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்டடி பிளான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேற்கொண்டு ஏதோ டவுட் அப்படின்னா 9952563892 நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்கள் டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்கேஸ் கால் எடுக்கல அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக கால் பண்ணுங்க. சரிங்களா? இந்த டெஸ்ட் பேஜுக்கான ஃபீஸ் வந்து 222 ரூபா. பேமெண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதிலேயே பேமெண்ட் வந்து பண்ணிடலாம். இல்லை சார் எனக்கு பண்ண தெரியல, கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் அப்படின்னா 9952563892 இந்த நம்பருக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் அனுப்பிட்டு ஏதாவது ஒன்று அனுப்பிட்டு பேமெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுடைய நேமும் நீங்கள் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டும் இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப எங்கள் சைட்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ டெஸ்ட் வந்து பாருங்கள், இதுதான் டெஸ்ட்டோட பிளானு. ஓகேங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 21 இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவோம் தெளிவாக. 17 அப்படின்னா 6th ஃபஸ்ட் டைம் மட்டும் ஒரு 30 கொஸ்டின், 18 வந்து செகண்ட் டைம், 19 தேர்ட் டைம். சரிங்களா? நெக்ஸ்ட் 7th 20, 21, 22 இது 3 நாள் 7th ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் படிப்பீங்க. 23, 24, 25 இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8th ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம். அதாவது 1 2 3. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து லெசன் வந்து 1 2 3 இருக்கும். 4 5 6 7 8 9. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 9th ஓகேங்களா இருக்கக்கூடிய 9 லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டேஸ் டெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து 10th வந்து 3 டேஸ் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்ச வேண்டிய 1 to 5 ஒரு டெஸ்ட் போட்டு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இங்கே கேப் வந்து 2 டேஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியது 1லேருந்து 10 வரைக்கும் எல்லாம் படிக்கணும். மாடல் டெஸ்ட் 1 2 3 4 5 டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கான டெஸ்ட் பேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணிக்காங்க. ஏன்னா தமிழ் ரொம்ப முக்கியம். ஓகே எங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 30 கொஸ்டின்ஸ் வருது, அங்கே ஒரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ். இங்கே 30 கொஸ்டின்ஸ் 30 மார்க் தான், அங்கே 30 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க் தமிழ் தகுதி தேர்வு. ஓகேங்களா? ஸோ ஒரே கல்ல 2 மார்க் அப்படின்னா தமிழில் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? ஸோ நல்லா படிங்க. மேற்கொண்டு டவுட் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.